அது எப்படி சொல்றது, ஒரு ஃபார்மாலிட்டிங்கிறது மாதிரி தான் போய்கிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பயிற்சிக்கு தகுந்தது மாதிரி, கத்துக்கிட்டதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு நடைமுறை கொண்டு போகலாம். நிக்கிறவங்க நிக்கட்டும், நிக்காதவங்க போட்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கும் போது நமக்கு என்ன இருக்கும், தொட்டு பிடிச்ச உடனே அப்படியே விஷயத்துல ஜெயிச்சுட்டு வந்துடணும்னு நினைப்போம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி என்ன இருக்கிறவங்க அந்த இப்ப 40 நாள் 48 நாள் அப்படி போகும்போது அதை முழுமைப்படுத்த மாட்டாங்க இல்லையா? முழுமை கொண்டு போகலங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கான இடம் இது இல்லை சாமி. எப்படி உனக்கான இடம் இது இல்லை, நீ வேற இடத்த பார்த்துக்கொண்டு ஓப்பனா சொல்லிடுவோம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா விரும்பித்தானே எடுக்க போறீங்க. விருப்பம் இல்லாதவங்களை நான் உங்கள்கிட்ட திணிக்கலையே இல்லையா? இப்ப நீங்க விரும்பி எடுத்து பயணம் பண்ணும் போது நீங்க அதை நிறைவேற்றாம நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு ஜெயிக்கணும்? எப்படி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தா ஜெயிக்கணும். ஜெயிச்சு நிற்கும் போதுதான் இவனுக்கு மகிழ்ச்சி. இப்ப நீங்க பண்றது இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு மகிழ்ச்சி எல்லாம் கிடையாது. இதுல எனக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. ஒரு காரியத்தை கையில கொடுத்து பயணம் பண்ணி நீ ஜெயிக்கிற பாரு, அதுல இருக்கிற மகிழ்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சியை தவிர வேற எதுலயும் வராது. புரியுது எனக்கு சொல்றது? இப்போ அடிக்கடி சொல்றேன் இல்லையா, வேலூர்ல இருந்து ஜெயிக்க வச்சது ஒரு 3 பேத்துல பிரம்மாண்டமா ஜெயிச்சது சோபாசாமி. ஏன் அந்த குழந்தைய கண்டா இன்னைக்கு எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. புரியுதா சொல்றது? அதுதான் எல்லாருமே. ஏன்னா ஜெயிச்ச குழந்தை, சாதிச்சவங்க. அந்த குழந்தை பேசும் போதும் அந்த குழந்தைய பார்க்கும் போதும் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தானே இருக்கும். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தவிர மற்றதெல்லாம் இது பிரம்மாண்டம், இதை அமைச்சோம் அதை அமைச்சோம், இதெல்லாம் எங்களுக்கு குப்பை. புரிஞ்சதுங்களா? ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு பிரம்மாண்டம் இருந்தாதான் நீங்க அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு குறைஞ்சபட்ச நேரத்தை செலவு பண்றீங்க. இல்லைன்னா பண்ணுவீங்களா? சாத்தியம் இல்லை இல்ல. அதுக்காகத்தான் இதை உருவாக்கி வச்சுக்கிறது. இப்ப உருவாக்கணும்னா வேற மாதிரி உருவாக்கலாம்ல. ஏன் நம்ம குருநாதரை உருவாக்குறோம்? ஏன்னா நமக்கு சகலத்துக்கும் குருவே. அதான் சொல்றது, பல வருடம் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாம் ஆதி அந்தமா நிக்கக்கூடிய பரமேஸ்வரனே வந்தா கூட எனக்கு ஓரமா உட்காந்துரியா போயாண்டுருவோம். நீ நான் தாயா சிவன் சொன்னா கூட இருக்கட்டும் ஐயா உட்காந்துரு அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்க. அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சதுங்களா? அதைத்தான் அவரும் விரும்புவாரு. இறைவன் நேரம் வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் நம்ம மயங்கிடக்கூடாது. அந்த மாதிரி எங்க சோபாசாமிக்கு 4-5 தடவை நடந்திருக்கு. ஆமா, பரீட்சை நேரடியா கூட நடந்திருக்கு. அப்ப கூட அவங்க என் குரு சொல்லாம எந்த இதுவும் கேட்க மாட்டேன், நீ கூப்பிடுற எனக்கு எவ்வளவு விஷயம் கொடுத்தாலும் சரி உன் பின்னாடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன நின்ன குழந்தை சபாஸ். அவரே உன்னைய கணக்கமிட்டிக்கார நல்லா வளர்த்துருக்கான். எப்படி அந்த நின்று பேசுறதும் அவரு சொல்றது பாருங்க, உன்னைய கணக்கமிட்டிக்கார நல்லா வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கொடுக்குற பயிற்சி தொய்வடையக்கூடாது. ஆன்மீகத்துல நம்ம 1000 ஆலயத்துகளுக்கு போய் வரலாம். ஆனா அதுல நமக்கு திருப்தி இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. நிச்சயமா இருக்காது. நீ எத்தனை ஆலயத்துக்கு போனாலும் சரி, போய் வந்தேங்கிறது வேணா இருக்குமே தவிர நம்ம மனசுக்கு மனநிலைக்கு ஆறுதல் கிடைச்சிருமா?
இல்ல ஆன்மாதான் நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருமா? அது ஒரு ஆர்வத்துல போறதுதான் எல்லாமே. ஆனா அப்படி போய் சுத்தி வந்தா தான் இந்த இடத்துக்குள்ள வர முடியும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பக்திக்குள்ள போனாதான் சித்தி நமக்கு கிடைக்கும். சித்தி கிடைச்சாதான் நீ சித்தாந்தத்துக்குள்ள வர முடியும். சித்தாந்தத்துக்குள்ள வந்தாதான் பக்தியும் பரவசமும் ஒன்னா வரும். இப்ப இந்த அம்மாவுக்கு இருக்கிறது அதுதான். எப்படி பக்தியும் பரவசமும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது இப்ப இந்த அம்மாவுக்கு அதுதான். ஆனா இது எவ்வளவு நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு? 9 வருஷம் தாண்டி 10வது வருஷத்துல கிடைச்சிருக்கு. அப்ப இவ்வளவு நாள் இது ஏற்கனவே போன குரு பூஜையில ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். குரு பூஜை தான் இங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு இல்லையா? அதுக்கப்புறம் இடையில லேசாயதாகி இப்போ அது கொஞ்சம் அதிகமா இருக்குது. அப்போ ஒரு 9 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருந்தது. இது கொஞ்ச காலம். இப்ப இவங்களை வந்து நம்ம ரொம்ப நிதானமா கொண்டுட்டு போகணும். கொஞ்சம் நிதானமா கொண்டு போகணும். அப்படியே ஆன்மாவை வந்து ஆட்டம் போட விடாம. இப்ப டோட்டலா அந்த அம்மா வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த பரதேசி கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த இதுல இருந்து வெளியே இயல்பா வர்றதுக்கு